அவி அவி எடா எந்திரி 6 o'clock ஆயிடுச்சு பாரு. எந்திரி லீவ் தானப்பா ப்ளீஸ். லீவா? எந்திரி. உனக்கு 8 o'clock உனக்கு கோடிங் கிளாஸ் இருக்கு, 10 o'clock உனக்கு மார்க் டெஸ்ட் இருக்கு. ஞாபகம் இருக்கா இல்லையா? எந்திரி. கம் ஆன், டைம் வேஸ்ட் பண்ணாத. இது வேற எங்க தூக்கிட்டு போற? கொஞ்ச நேரம் கீழே போய் சைக்கிள் ஓட்டவா ப்ளீஸ். ராகுல் வெயிட் பண்றான்பா. சைக்கிள் ஓட்ட போறியா? இன்னைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு தப்பு. ஞாபகம் இருக்கா இல்லையா? உனக்கு பைத்தான் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு கிளாஸ். பைத்தான் ஸ்னேக். ஐயோ, கோடிங் கிளாஸ் பைத்தான்னா. இன்னைக்கும் கிளாஸ் அப்பா. நீ என்ன குழந்தையா? உன் வயசுல அவன் எவ்வளவு அச்சீவ் பண்றான்னு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து நீ இப்போலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணி எஃபோர்ட் போட்டா தான் உன் கோல் அச்சீவ் பண்ண முடியும். கோலா? அப்ப ஃபுட்பால் கிளாஸ் இருப்பாருனா? ஃபுட்பால் கிளாஸா? ஐயோ, கோடிங் கிளாஸ். இப்ப என்ன ஆக போறன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? ஓடிடி போணும்ல. அது ஓடிடி இல்லடா, ஐஐடி. நீ என்ன ஆக போறன்னு கூட உனக்கு இன்னும் அது ஒரு கிளாரிட்டியே இல்லை. உன் வயசுலலாம் எங்களுக்கு எந்த கைடன்ஸும் கிடைக்கல. நான் வந்து உனக்கு கிளியராக பிளான் பண்ணி நீ எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ஆக போகிறேன்னு சொல்லி உனக்கு பெஸ்ட்டு ஸ்கூல் போட்டு பெஸ்ட்டு கோச்சிங் கிளாஸ் போட்டு எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஐஐடியில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுற? ஓ சரி, நான் கிளாஸ்க்கே போகிறேன். ஒன்று இந்த மாக் டெஸ்ட்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு எதுக்கு வாங்கின மொபைல் இங்க கொடுங்க. படியுது புக்ஸ் எடு. நீ அண்ணோ என்னதான் பண்ணிட்டு இருக்க வீட்டில்? நீ அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான் பாரு. கார்ட்டூன் தானே பார்த்துட்டு இருக்கான். நம்ம பையனோட ஃபியூச்சரை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. சரி 4 o'clock அவனுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸ் இருக்கு. அவனை கொஞ்சம் ரெடி பண்ணு. என்னது கம்யூனிகேஷன் கிளாஸா? இன்னும் பிரீதிங் கிளாஸ் மட்டும் தான் பாக்கி. நீ இன்னும் அவனை சின்ன பையனாவே பார்த்துட்டு இருக்க. நல்லா பாருங்க, அவன் சின்ன பையன் தான். ஏய் கம் ஆன், ஐ அம் டூயிங் திஸ் ஃபார் ஹிஸ் பிரைட் ஃபியூச்சர். இப்பவே பசங்களை டியூன் பண்ணணும். உனக்கு தெரியல, உன்னால முடியலன்னு வச்சுக்கோயேன், விட்டுரு, நானே பார்த்துக்கிறேன். அபி சாக்லேட் யார் கொடுத்தது உனக்கு? அங்கிள், இன்னைக்கு என் பர்த்டே, நான் தான் கொடுத்தேன். சாக்லேட் இல்லாம சாப்பிடக்கூடாது சாஸ்திரா. ஏன் அங்கிள், பல்லு சொத்தையா? நீ நீட் கோச்சிங் தானே போயிட்டு இருக்க. சாக்லேட் சாப்பிட்டா பிரெயின் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும்னு தெரியாத உனக்கு? நீங்க ஓவரா திங்க் பண்றீங்க அங்கிள். நீ ஓவரா பேசுற சாஸ்திரா. அங்கிள், இன்னைக்கு ஈவினிங் 6:30 to 7:30 என் பர்த்டே பார்ட்டி. அவி அனுப்பி விடுங்க. 6:30 to 7:30? That is homework time. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். No way. போரிங் அங்கிள். அக்கா ப்ளீஸ் டோன்ட் கோ. அப்பா 5 minutes பா வராம இருக்கோம்ப்பா ப்ளீஸ் பா. Okay, only 5 minutes, okay? ஓகே. ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? ஏய் சொல்டா. ஒன்றும் இல்லை, இந்த ஐஐடி கோச்சிங் சென்டர் ஆடு பார்த்துட்டு இருக்கேன். நீ கூட உன் பொண்ணை போட்டிருந்தே. எப்படி இருக்கு அந்த கோச்சிங் சென்டர்? சென்டர் என்னமோ நல்லா தான்டா இருக்குது. பட் நான் தான் ஆர்வ கோளாறில் குழந்தைய எர்லியாக சேர்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ ஏன் லேட்டாக 9th ஸ்டாண்டர்டில் தானடா கோச்சிங் கிளாஸ் போட்ட? ஆமாண்டா, இனிஷியலி ஒன்றும் தெரியல. ஆனால் 10th ஷி couldn't handle the pressure அண்ட் போர்டு எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணவே ஷி wasn't ரெடி ஆக்சுவலி. அப்புறம் கவுன்சிலிங்லாம் கூட்டிகிட்டு போய் 10th எக்ஸாம் எழுதுனா போதுன்ற மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு. இவ்வளோ சீரியஸ் ஆகிடுச்சா? ஆமாண்டா. டேய், வாட் ஐ ஃபீல் இஸ் குழந்தைங்கள அவங்க சாய்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் விட்டுட்டாலே அவங்க கரெக்டாக வந்துடுவாங்கடா. அதை விட்டுட்டு நாம் தான் இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்னு சேர்த்துட்டு அவங்களோட ஒரிஜினாலிட்டியே போயிடுது. சரி, அதை விட யார் சேர போகிறா? யாருக்கா? இல்லைடா, என் பையனுக்கு தான், அவிக்கு தான் பார்த்துட்ருக்கேன். என்னது அவியா? ஆர் யூ ஜோக்கிங்? ஏன்னா அவன் இப்போ தான்டா 3rd ஸ்டாண்டர்ட் போயிருக்கான். இல்லைடா, நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் அவனை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தேன் கோச்சிங் கிளாஸ்லாம். ஏய் ஃபூல், அவன் குழந்தைடா. உன்னை சொல்லட்டுமா, குழந்தைய முதல்ல குழந்தையா பாருங்கடா ப்ளீஸ். புரியுதுடா. அக்கா, எவ்வளவு ஜாலியா இருக்குல. குழந்தைய முதல்ல குழந்தையா பாருங்க.
நல்லா பாருங்க, அவன் சின்ன பையன் தான். ஆமா. சின்ன பையன் தான். நான் பார்த்தேன். சூப்பர். வளரும் வரையாவது வாழ விடுவோம் குழந்தைகளை சுமைகளின்றி. மலர் தானாய் மலரும், நாமாய் விரித்தால் வீணாய் உதிரும். கனி தானாய் கனியும், தடியால் அடித்தால் பாவம் மடியும். நம் கனவு என்னும் கனலில் எரிய பிள்ளை என்ன பொம்மை பொருளா? நம் வீட்டு தொட்டி போன்சாய் மரமா? அவர்கள் பறக்க சிறகுகள் தருவோம், சுமக்க சிலுவைகள் அல்ல. உலகின் தேவை போன்சாய் அல்ல, கிளை பரப்பிச் சிரிக்கும் பெருமரம்.